ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாரும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் சிங்கப்பூர் நாட்டின் முன்னாள் பிரதமரான லீ குவான் யூ பற்றி பார்ப்போம். அவர் எப்படி சிங்கப்பூர் நாட்டுக்கு பிரதமராகி மக்களோட வாழ்க்கை தரம் சிங்கப்பூர் எப்படி முன்னேற்றினாரு. சிங்கப்பூர் எப்படின்னா ஒரு சிறிய மீனவ கிராமம், ஒரு குப்பைகள் கொற்ற நாடு, யாருக்குமே சொந்த வீடு இல்லாமல் குடிசை வீட்டில் இருக்கு வாழ்ந்த மக்கள் எப்படி கல்வி பொருளாதாரம் வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி நம்ம அமெரிக்காவுக்கு ஈக்குவலாக டாலர் பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறினாங்க. அது போல நம்ம தமிழ்நாட்டையும் மாற்ற முடியுமா முடியாதா, அதுக்கு பீப்புள்ஸ் தமிழ்நாட்டு மக்கள் என்ன செய்யணும் செய்யக்கூடாது, யார் ஆட்சியாளராக உட்கார வைக்கணும், அதெல்லாம் தெளிவாக பார்ப்பாங்க. ஓகே, சிங்கப்பூர் எப்படின்னா தென்கிழக்கு ஆசியாவில் ஒரு சிறிய குட்டி தீவு. பிரிட்டன் வந்து அவர் அடிமை பிரதேசமாச்சு ஆட்சி பண்றாங்க. செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்துல ஜப்பான் வந்து சிங்கப்பூரை கைப்பற்றி அவங்க ஆட்சி பண்றாங்க. சிங்கப்பூர் மக்கள் யாருன்னு பார்த்தோம்னா மேக்சிமம் சைனீஸ் இந்தியாவில இருந்து அனுப்பப்பட்ட அடிமை தொழிலாளிகள், மலாய் மக்கள், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் சிங்கப்பூர் மக்களா வாழ்றாங்க. அந்த செகண்ட் வேர்ல்டு வார் சமயத்துல அமெரிக்கா வந்து ஜப்பான் ஹிரோஷிமா நாகசாகில அனுப்பப்பட்டு போட்டோன்னா அச்சு நாடான ஜப்பான் வந்து நேச நாட்டை சரணடைஞ்சு தன்னோட சிங்கப்பூர்லயும் அப்புறம் வலிமை இருந்து தன்னோட படையை இறக்கிட்டாங்க. அப்பதான் சிங்கப்பூர் மக்கள் ஒன்று உணர்றாங்க, நம்மளை வந்து ஜப்பான் வந்து நம்ம கைப்பற்றும் போது பிரிட்டனால எதுவுமே உதவி பண்ண முடியாது, சரி நமக்கு ஒரு சுதந்திரம் வேணும், நம்ம கீழே ஒரு ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு பிரிட்டன் சுதந்திரம் கேட்குறாங்க. அப்ப இந்தியாவில் இல்லாத மாதிரி அங்கே வந்து அவங்க பிரிட்டன் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. 1954 ஒரு தேர்தல் வைக்கிறாங்க. அப்பதான் லீ குவான் யூ ஒரு மக்கள் செயல் கட்சின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. ஆனா அவர் 1959 தான் வின் பண்ணி பிரதமர் ஆகிறாரு. அவர் வின் பண்ணும்போது சிங்கப்பூர் எப்படின்னா ஒரு மோசமான நிலைமையில இருக்கு. அது முன்னேறதுக்கான எந்த வளமுமே இல்லை. பிரிட்டனும் தன்னோட படையெல்லாம் விலக்கிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது 1963 மலாய் கூட்டமைப்பு ஒரு கூட்டம் இணைகிறாரு. நம்ம சிங்கப்பூரை உயர்த்தணும், எதுவுமே இல்லாம இருக்கு, எந்த வளமே இல்லாம இருக்குன்னு மலாய் கூட்டமைப்பு மலேசியாவை சேர்றாரு. அங்கேயும் 2 வருஷம் அவங்களோட சேர்ந்துட்டு சிங்கப்பூரை முன்னேற்றலாம் எல்லாம் பிளான் பண்றாங்க. ஒரு 1965 மலேசியா வந்து சிங்கப்பூரை வந்து வலுக்கட்டாயமா எங்க கூட்டமைப்புல இருந்து வெளில போகணும்னு சொன்னாங்க. உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, எந்த வளமுமே இல்லை, நீங்க ஒரு வேஸ்ட் குப்பை, உங்களை வச்சுன்னா எங்களுக்கு தான் சொல்லணும்னு சொல்லிட்டு மலேசியா வந்து சிங்கப்பூரை வலுக்கட்டாயமா வெளில போட்டுருக்காங்க. வேற வழி இல்லாம லீ குவான் யூ அதை ஏற்றுக்கிட்டு 1965 மலாய் கூட்டமைப்புல இருந்து வெளில வராரு. வெளில வரும்போது ஒரு பிரஸ் மீட் நடக்குது. அந்த பிரஸ் மீட்ல பேசுறாரு. அதுலதான் அவரோட உண்மையான வழி வேதனை எல்லாம் புரியும். அதுல அவரு சொல்றாரு, அழுதுகிட்டே பேச முடியல அவரால், அழுதுகிட்டே சொல்றாரு, எப்படியாவது நான் வேற வழி இல்லாம வந்துட்டோம், எப்படியாவது நான் சிங்கப்பூரை முன்னேற்றுவேன், அதுக்கான பல திட்டங்களை வகுத்து கண்டிப்பா முன்னேற்றுவேன், நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து சிங்கப்பூர் மக்களை ஒரு நம்பிக்கையோட இருக்க வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் பல திட்டங்கள் கொண்டு வர்றாரு. எல்லாமே வெற்றி. எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். எப்படின்னா ஒரு நாட்டுல இருந்து ஒரு சிறிய பகுதி வந்து எங்களுக்கு சுதந்திரம் கொடுங்க, எங்களை சுதந்திர நாடா அறிவிங்கன்னு சொல்லி பிரிச்சுட்டு போக வாண்டடா கேட்பாங்க. ஆனா இங்க அப்படியே ஆப்போசிட்டா இருந்திருக்கு. நீங்க சிங்கப்பூர் ஒரு குப்பை அப்படின்னு சொல்லி மலேசியா வந்து நீங்க போய் ஆகணும்னு சொல்லி பிரிச்சு விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பல திட்டங்கள் கொண்டு வராரு. அதுல ஒரு திட்டம் தான் ஒற்றை சாதன முறை, சிங்கிள் விண்டோ சிஸ்டம். எப்படின்னா வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் இங்க வந்து தொழில் செய்யணும்னா அதோட எல்லா பர்மிஷனையும் ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்றாரு. அவங்களுக்கு ஈஸியா இருக்கு எல்லாமே. அதனால அவங்களோட செலவும் குறையுது. இதனால இந்த காரணத்தை வச்சே நிறைய நிறுவனங்கள் வந்து இங்க முதலீடு பண்றாங்க, வேலை வாய்ப்பு பெருகுது. ஓகே, அவர் செகண்டா ஃபோக்கஸ் பண்ணது என்னன்னா கல்வி தான். மாணவர்களோட கல்வியை பெஸ்ட்டாக கொடுக்கணும், எல்லாமே இலவசமான கல்வி கொடுக்கணும்னு பிளான் பண்ணி கல்வியை கொடுக்குறாரு. கல்வியில பல திட்டத்தை கொண்டு வராரு. ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி பாடத்துக்கு அமைக்கிறாரு. நம்ம வேலைக்கு எடுக்கும்போதே சிங்கப்பூர் வேலைக்கு எடுக்கணும்னா நல்லா பார்த்துக்கணும். இந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டும் அடிச்சு அதில் தேர்ச்சி பெறவங்க தான் ஈஸியாக வேலைக்கு எடுப்பாங்க. அதுமாதிரி சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு ஸ்டெம்னு ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து அது மூலியமா ஒரு கல்வி முறையை கொண்டு வராது. அது வந்து எப்படின்னா படைப்பாற்றுறது, பிரச்சனையை தீர்க்கும் திறன், ஆராய்ச்சியாளராக உருவாக்குறது, ஒரு அரசியல்வாதியாக உருவாக்குறது, முடிவெடுக்கும் திறனோட ஒரு மாணவனை உருவாக்குறது, இந்த மாதிரி முறையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அந்த கல்வி இருக்கு. இதெல்லாம் மாணவர்கள் படிச்சு வந்துட்டு இது ஒரு பெஸ்டா இருக்கு. இதை 21ஆம் நூற்றாண்டுல இதை வந்து நிறைய நாடு வந்து இதை ஃபாலோ பண்ணாங்க. இங்க சிங்கப்பூர்ல ஃபாலோ பண்ணதை பார்த்துட்டு அப்புறம் அவர் ராணுவத்துல ஒரு சீர்திருத்தம் கொண்டு வருவாங்க. என்னன்னா அந்த மாணவர்கள்லாம் அந்த காலேஜ் படிக்கிற டைத்துல கண்டிப்பா 2 வருஷம் வந்து சிங்கப்பூர் ராணுவத்துல வேலைக்கு சென்று பணியாற்றணும். அப்ப எப்படின்னா அவங்களுக்கு அந்த 2 வருஷத்துல தேவையான பயிற்சி கொடுப்பாங்க, உடம்புக்கும் நல்லா ஃபிட் ஆயிடுவாங்க எல்லாரும். அந்த செகண்ட் இயர் முடிக்கிற டைத்துல அவங்களுக்கு தொழில் கல்வி கற்று வருவாங்க, எப்படி ஒரு வெளில வந்து தொழில் பண்றது என்னன்னு கற்றுருவாங்க. இதனால அவங்களோட மைண்டு நல்லா பிரீத்தா திங்க் பண்ண வைக்கும். அது வந்து அதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தேவைப்பட்டா ராணுவத்துல விளையாடலாம், இல்லைனா வெளில வந்துடலாம். அது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சரா இருந்த சின்ன தம்பி ராஜரத்னம் ஒருத்தர், தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர் தான் அந்த திட்டத்தை கொண்டு வராரு. இதுலயும் வெற்றி காண்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு புரட்சி ஒன்று ஏற்படுறாரு. என்னன்னா நம்ம மட்டும்தான் சிங்கப்பூரை முன்னேற்றணும், நம்ம இந்த மாதிரி ஒரு சாதத்தை மட்டும் தான் திங்கிங் இருக்கு, இது வந்து மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போகணும் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்குதான் ஒரு திட்டத்தை போறாரு. 4 மொழி அபிஷியல் லாங்குவேஜா அறிவிக்கிறாரு. இப்படின்னா தமிழ், மலாய், மாண்ட்ரிட்டு, இங்கிலீஷ் அப்படின்னு 4 மொழி அபிஷியல் லாங்குவேஜ் அறிவிக்கிறாரு. இப்போ அவர் நினைச்சிருந்தா சைனீஸ் மட்டும் அபிஷியல் லாங்குவேஜ் அறிவிக்கலாம். ஏன்னா அவரு சைனீஸ், அங்க அதிகமாக வாழ்றவங்க சைனீஸ் தான். அப்படி பண்ணோம்னா மக்களுக்குள்ளே பிரிவினை வந்துடும், பிரச்சனை வந்துடும், நம்ம நாட்டு முன்னேறத்துக்கு அவங்க முழுமுச்சா உழைக்க மாட்டாங்க அப்படிங்கிற முடிவு எடுத்து 4 மொழி அபிஷியல் லாங்குவேஜ் அறிவிக்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே தீவிரமா ஆளப்படுறாங்க சிங்கப்பூர் எப்படியா முன்னேற்றணும். ஸோ இதுலயும் வெற்றி. அப்புறம் சிங்கப்பூர் வளர்றதுக்கு மெயினான ஒரு காரணம்னா ஊழலே இல்லை. அந்த நாட்டில் ஊழலை ஒழிக்க அவர் கடுமையான சட்டம் போடுறாரு. அரசு அதிகாரிகள் வந்து ஏதாவது ஊழல் வழக்கில் மாட்டிட்டாங்கன்னா அவங்கள நடு ரோட்லயோ ஜெயிலையோ வச்சு பெரம்பு வச்சு தலையிலேயே அடிக்க வச்சு கொள்றது, ஜெயில தண்டனைலாம் ரொம்ப கடுமையா இருக்கும். அவங்க ஒன்ஸ் ஜெயில் போயிட்டாங்கன்னா அவங்க வெளியே வரதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி தண்டனைலாம் கொடுக்குறாரு. ஸோ ஊழலே இல்லை அந்த நாட்டில். அதுதான் அந்த நாட்டில் வளர்றதுக்கு மெயின் காரணமா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் அவர் பண்ற அவர் எடுக்கிற முடிவுலாம் லாங் டேர்ம் கோலா தான் இருக்கும். எதிர்காலத்தை ஃபோக்கஸ் பண்ணி தான் நிறைய திட்டத்தை கொண்டு வருவாரு. அப்புறம் எல்லாருக்கும் வீடு கிடைக்கணும், அதுக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வருவாரு. அதுதான் சென்ட்ரல் ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு. இப்ப எந்தெந்த நிறுவனத்துல வேலை பார்க்குறாங்களோ அதுல இருந்து அவங்க 20% வந்து கண்டிப்பா சேர்த்து வைக்கணும். கண்டிப்பா சேர்த்து வச்சு ஒரு நிறுவனத்துல முதலீடு பண்ணணும். அவங்க அதுக்கு 17% இன்ட்ரெஸ்ட் போட்டு ஒரு அமௌண்டா கொடுப்பாங்க. வீடு எப்படின்னா சிங்கப்பூர் ஆட்சியாளர்களே கட்டிடுவாங்க. கட்டி கொடுத்துட்டு இவங்க அந்த ஃபண்டை வச்சு இவங்க வீடு வாங்கிக்கிற மாதிரி. அந்த அளவுக்கு காசு சேர்க்க முடியாதவங்களுக்கு வாடகை வீடும் ப்ரொவைட் பண்ணி எல்லாருக்கும் குடிசை வீட்ல இருந்து எல்லாரும் பெஸ்டா வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு வாழ்க்கை தரத்தை முன்னேற்றாரு. ஸோ அப்படியே இந்த இதெல்லாம் கொண்டு வந்து ஏழ்மை குறைஞ்சிட்டு சிங்கப்பூர் மக்களோட ஏழ்மை சுத்தமா இல்லை. பல நிறுவனங்கள் முதலீடு பண்ணது, மீனவ பொருளாதாரம், மீன்பிடி பொருளாதாரம், பல ஏற்றுமதி இறக்குமதி, இதை வச்சு சிங்கப்பூர் மக்களோட வாழ்க்கை தரத்தை வச்சுட்டாரு. ஏழ்மை தரத்தை வச்சுட்டாரு, ஊழலை வச்சுட்டாரு. குடிநீர், கல்வி, மருத்துவம் இது 3 இலவசமா கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டாரு. ஸோ அவ்வளவுதான், சிங்கப்பூர் மக்களோட வாழ்க்கை தரம் பெஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் நம்மளோட சிங்கப்பூர் நாடு வந்து நிலப்பரப்பு ரீதியா ரொம்ப கம்மியான நிலப்பரப்புல இருக்கு. இந்த யோசனை அவருக்கு வந்துட்டே இருக்க முடியல. இதுக்கப்புறம் ஒண்ணு பண்றாரு, கடல் நிலப்பரப்பு வந்து நம்ம யூஸ் பண்ற நிலப்பரப்பா மாத்துறாரு. இதை சிங்கப்பூர் அப்படின்னா ஒரு 581 சதுர கிலோமீட்டர் தான். ஒரு சென்னையோட கொஞ்சம் பெருசு, அவ்வளவுதான். அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு இதா இருக்கு, ரொம்ப சின்ன நாடா இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 581 சதுர கிலோமீட்டர் இருந்ததை 760 சதுர கிலோமீட்டர் தான் மாத்துறாரு. அதான் அந்த கடல் பரப்பு வந்து சுத்து. இதெல்லாம் பண்றாரு. எங்க பார்த்தாலும் காடன் தான், சிங்கப்பூரை சுத்தி காடன் தான். ஒரு பசுமையா இருக்கும். காலையில வெயில் அடிக்கும், ஈவினிங் மழை பெய்யும். மழை பெய்ஞ்ச தண்ணி எங்கேயுமே நிற்காது. அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த மாதிரிலாம் முன்னேற்றாரு. அங்க ஒரு பெரிய கட்டிடம் இருக்கும். அதுக்குன்னா மேல கப்பல் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ளோர்ல 7th ஃப்ளோர்ல ஃபுல்லா காடன் தான். 7th ஃப்ளோர்ல ஃபுல்லா மரம், இயற்கையா வளர்ந்த மரம். அது அந்த மனிதத்தெல்லாம் கொண்டு வராது. ஏர்போர்ட்ல கார்டனு, சுற்றுலாவில் பெஸ்ட்டாக முன்னேறாங்க. சுற்றுலாவை வச்சு அவங்க பொருளாதார பாதியை விட பூர்த்தி பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க இருக்காங்க. மக்களும் அதை கடைப்பிடிக்கிறாங்க. அதான் ஊழல் இல்லாம இருந்தா மக்களும் அவங்க சொல்றது கேட்க போறாங்க. அவ்வளவுதான், இதுதான் சிம்பிள். இப்படிதான் நாட்டோட பொருளாதாரத்தை முன்னேற்றணும். Whoever governs Singapore must have that iron in him, or give it up. This is not a game of cards. This is your life and mine. I spent a whole lifetime building this. This was a mud flat swamp. Today, this is a modern city. 10 years from now, this will be a metropolis. ஓகே, அவர் வந்து லீ குவான் யூ வந்து ஈழத்தமிழர்களை பத்தி கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அவங்க அந்த ஈழத்தமிழரோட போர் முடிகிற டைப்ல அவங்க திரும்பி யார் மூலியமாச்சும் கண்டிப்பா போர் கொடுப்பாங்க, அவங்க எவ்வளவு விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு இருந்தாரு. அதான் அவர் தமிழை ரொம்ப நேசித்தாரு. தமிழ் தான் அந்த உலகத்தோட முதல் மொழி. எங்க நாட்டுல அதை வந்து அபிஷியல் லாங்குவேஜ் அறிவிச்சிருக்கோம். அந்த மாதிரி நிறைய கட்டி கொடுத்தாரு. இந்தியா பத்தி கூட ஒரு கட்டு சொன்னாரு. இந்தியாவில் நிறைய பொட்டன்ஷியல் இருக்கு, அதை யாரும் யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க. டூரிஸ்ட்டை வச்சு நிறைய சம்பாதிக்கலாம், நாங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து இந்தியாவில் பண்ண மாட்டாங்க, அதை முன்னேற்றணும் அப்படின்னு ஒரு இப்ப லீ குவான் யூ எப்படி சிங்கப்பூருக்கு என்ன திட்டம் தேவையோ அதை கொண்டு வந்து என்னென்னலாம் பண்ணா அவங்க நாட்டை முன்னேற்றலாமோ அதை கொண்டு வந்து அவங்க நாட்டை முன்னேற்றிட்டாரு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை மாற்ற முடியுமா? முடியாதா? நம்ம தமிழ்நாட்டுக்கு என்ன திட்டம் தேவை, எந்த திட்டத்தை கொண்டு வந்தா இங்க உள்ள விவசாயம் தற்சார்பு பொருளாதாரம், இங்க உள்ள உழைக்கும் மக்கள் வச்சு என்னென்ன திட்டம் கொண்டு வந்தா தமிழ்நாட்டை முன்னேற்றலாமோ அது மாதிரி கொண்டு வந்து கண்டிப்பா முன்னேற்றலாம். நீ இன்னும் சிங்கப்பூர் சின்ன நாடு, நிலப்பரப்பு கம்மி, மக்கள் தொகை கம்மி, இங்க தமிழ்நாடு வந்து மக்கள் தொகை அதிகம், நிலப்பரப்பு அதிகம், அதனால முன்னேற்ற முடியாது இப்படின்னு நொண்டி சாத்து வந்து ஆட்சியாளர் சொல்லிட்டு இருக்காங்க. அதையே நீங்க என்ன நம்பிக்கிட்டு அப்படின்னா நீங்க தான் ஏமாறுறீங்க. அப்புறம் எதுக்கு இவ்வளவு பெரிய நிர்வாகம், ஆட்சித்துறை நிர்வாகம், அரசியல் ரீதியா பல பகுதியாக பிரிச்சிருக்காங்க. எம்எல்ஏ, எம்பி, வட்டம், வார்டு கவுன்சிலர், பிளாக்கு, ஊராட்சி மன்ற தலைவர், எதுக்கு இவ்வளவு பேரை இருக்காங்க? நமக்கு சேவை செய்ய தானே இருக்காங்க. இவ்வளவு பேரை பிரிச்சு நம்ம இந்தியா ஆட்சியாளர் சம்பளம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு பகுதிக்கு இவங்க தான் சொல்லி நியமிச்சிருக்காங்க. அவங்க வேலையை கரெக்டாக செஞ்சா நம்ம ஊழல் இல்லாம கரெக்டான திட்டத்தை மக்களை கொண்டு போலாமே. அதெல்லாம் சும்மா பொய். அது பெரிய நாடு, சின்ன நாடு, ஒண்ணு பண்ண இதே தான் சைனாலையும் நமக்கு ஈக்குவலா மக்கள் வருதாங்க. அங்க அந்த மாதிரி இல்லையே. அங்க கொலை அதெல்லாம் இருக்கு. ஒரு ஏழ்மைனா அப்படி ஒரு சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டோ, கொலை, திருட்டு, கற்பழிப்பு இப்பெல்லாம் அங்க இல்லையே. உணவு, உடை, உறுப்பிடம் சொல்லுவாங்களே, அந்த 3 இல்லாமலாம் அங்க யாரும் இல்லை நம்ம இந்தியாவில் உள்ள மாதிரி. ஓகே, இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டு திங்க் பண்ணிட்டு ஓட்டு போடுங்க, யார் வந்தா கரெக்டா இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டத்தை நிறைய கொண்டு வராங்க. சில அரசியல் கட்சி தான் சொல்றாங்க 5 தலைநகரா பிரிப்போம் நாட்டை, தமிழ்நாட்டை 5 தலைநகரா பிரிச்சு நிர்வாகத்தை பரவலாக்கி ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அதை கண்டுக்க மாட்டீங்க. தூய குடிநீர், கல்வி, மருத்துவம் இது 3 இலவசம் சொல்றாங்க. அதை கண்டுக்க மாட்டீங்க. இன்னும் அந்த 1000, 2000, 2500, எவன் 2000 இவன் 2000 கொடுக்கலாம், எவன் 2500 கொடுப்பானா அவங்க ஓட்டு போடுறீங்க. அதான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரையும் சொல்லிட்டு இருந்தீங்க. தூத்துக்குடியில ஒரு பொண்ணை கற்பழிச்சாங்க 12th படிக்கிற பொண்ணை. அந்த பொண்ணு வந்து 10th வந்து 490 மேல மார்க்கு. அது எவ்வளவு கனவோட இருந்திருக்கும். அந்த பொண்ணை வந்து அவன் எப்படின்னா 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பாட்டியை கற்பழிச்சுட்டு உள்ள போயிட்டு திரும்பி வெளில வந்திருக்கான். வந்த 2வது நாளே இந்த பொண்ணை கற்பழிச்சுட்டான். அவனுக்கு அவனை ஃபர்ஸ்ட் கற்பழி பண்ணும்போதே அவனுக்கு கடுமையான சட்டம் போட்டிருந்து அவனை சுட்டு கொண்டு இருந்தா அவன் திரும்பி அதை பண்ணுவானா? ஏன்னா யோசிச்சு பாருங்க. அதான் அந்த டயத்துல அந்த நியூஸ் வந்த போது எல்லாம் அப்படியே ரொம்ப இதா இருந்தீங்க. இவங்கெல்லாம் இப்படிதான், இந்த ஆட்சியாளர்லாம் இப்படிதான்,
எங்களுக்குலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ பார்த்தா 200 காசு வாங்கிட்டு கட்சி மீட்டிங் போயிட்டுருங்க. உங்களை நீங்கள் மாறினாதான் மாறும். இதெல்லாம் வந்து நீங்க தான் மாறணும். ஊழல் ஒழிக்கும் சொல்லிட்டே இருந்துட்டு நீங்க மாறலாம் எப்படி மாறும்? நீங்க தான் ஓட்டை மாத்தி போடணும். ஓகே, இதெல்லாம் திங்க் பண்ணி ஓட்டு கொடுங்க. வருது ஏப்ரல் 23 எலெக்ஷன் வருது. மக்களை நம்பி தான் நிறைய பேர் நிற்கிறாங்க. சுயேட்சையாலாம் நிறைய பேர் நல்ல நல்ல இதில் நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. சரி, ஒண்ணுமே இல்லாத மக்களுக்கு இலவசம் தராங்க, அதை திங்க் பண்ணிட்டு அதை வச்சுட்டு ஓட்டு போடலாம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. இலவசம் தரானா யார் காசு தராங்க? நம்ம வரியா கட்டுற காசு தான் தராங்க. உங்கள்கிட்ட இலவசமா தராங்கன்னா அதுக்கு அவன் பல கோடிவா செலவு பண்ணும். அதுக்கான வட்டி எல்லாம் உங்கள்கிட்ட வரியை ஏற்றுற முடியாம தான் கட்டுவாங்க. ஒரு காலத்துல இப்ப நம்ம போன 5 வருஷத்துலயே பாருங்க, கரண்ட் பில் எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்கு, வீட்டு வாடகை, தண்ணி வரி, தொழில் வரி, குப்பைக்கு கூட வரி போடுறாங்க. இப்ப குப்பை வரி இதெல்லாம் எவ்வளவு ஏறி இருக்கு, எத்தனை பர்சன்டேஜ் ஏறி இருக்குன்னு திங்க் பண்ணி பாருங்க. அதான் ஏரியா ஆஃப் எக்கனாமிக்ஸே தான். ஒன்னு செலவு பண்றதுக்கு காசு வந்து எங்கே இருப்பான்? உங்கள்கிட்ட என்ன இருப்பான்? இப்ப சரக்கு விலை ஏத்துறான், சரக்கு தப்பு, ஆனா அது வாங்கிக்கிறது இந்த மாதிரி அடித்தட்ட மக்கள் தான் போய் வாங்கி குடிக்கிறாங்க. அதை 10 ரூபாய் 20 ரூபாய் ஏற்றிட்டு இருக்காங்க. அது மூலியமா அவங்களுக்கு வருமானம் பெருகுது, இலவச டெக்னாலஜி தூக்கி கொடுக்குறான். இவ்வளவுதான். இதை புரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க, திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. நம்ம வாழ்க்கை 5 வருஷம் முன்னாடி நம்ம வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்கு? ஒண்ணுமே மாறலையே. ஒரு எம்எல்ஏனா 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. இவங்க பாருங்க, சீட்டு வாங்குறதுக்கே கிட்டத்தட்ட 10 கோடி தான் செலவு பண்றாங்க சீட்டு வாங்குறதுக்கு. அப்பனா அவங்க இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு செய்வாங்கன்னா யோசிச்சு பாருங்க. 40 லட்சம் செலவு பண்றாச்சு. ஹோல் அந்த எலெக்ஷன் வரைக்கும் 40 லட்சம் தான் செலவு. ரிசல்ட் வரைக்கும் 40 லட்சம் தான் செலவு பண்ணலாம். ஆனா அவன் சீட்டு வாங்குறதே 10 கோடி கொடுத்து சீட்டு வாங்குறான். அப்புறம் எப்படி உங்களுக்கு செய்வான்? அவன் உங்களுக்கு தெரியாதுன்னா இல்ல, எல்லாமே தெரியும். ஒரு மாசம் முன்னாடி வரைக்குமே நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க, இப்போ அந்த கூட்டம் இதெல்லாம் பார்க்கவும் ஒரு மாதிரி மாறுறீங்க. அதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. அந்த 4 வருஷம் திங்க் பண்ணி பாருங்க. இந்த 4 வருஷம் எப்படி இருந்துச்சு, இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், அடுத்த 5 வருஷம் நம்ம எப்படி இருக்கணும், இதெல்லாம் திங்க் பண்ணி பார்த்துட்டு ஓட்டு போடுங்க. ஓகே, நல்ல திங்க் பண்ணி தான் ஓட்டு போடுங்க நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு. இப்போ இந்தியாவில்